வணக்கம் நண்பரே. இந்துக்கள் விழித்திரு வணக்கம். பதிவு பார்க்குறது சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போது ஏற்கனவே அண்ணாமலை வந்து இந்த இயக்கத்தில் இப்போ ஒரு 18 லட்சம் நெருக்கி போயிட்டுருக்கு. ஒரு 3 மந்த்ஸ் டைம் சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே 1 கோடியெல்லாம் வந்துடும். இப்போ பாருங்கள், பிஜேபியிலேருந்து அங்கே போகாதீங்க, இங்கே போகாதீங்க, பூச்சாண்டி காட்டுறேன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிட்டாங்க. தொண்டர்கள் உட்பட எல்லாம் பாஜகலேருந்து அப்படி வரணும்னு சொல்ல, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஸோ இதுலேருந்து அண்ணாமலைன்னா பாஜக இருந்தால் தான். அதுக்கடுத்து தமிழிசை அம்மா என்னவோ கூட அந்த அம்மா கவுன்சிலர் கூட நீக்கும், கவர்னராக வந்துட்டு அந்த அம்மா வந்து இந்த மாதிரி வாழ்த்து முடியல அது இல்லைன்னு வரும். வயசுக்கேற்ற இது கிடையாது, மெச்சூர்ட்னஸ். கவர்னர் வந்திருக்கு, அந்த பேச்சு பேசணும்ல. உங்களுக்கெல்லாம் ஓட்டு கேட்கும்போது இனிச்சதில்லை அண்ணாமலை. இப்படிப்பட்ட ஆளுகளை வச்சுட்டு இப்போ பூனைக்குட்டி எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லை. இப்போ ஆட்களை வச்சு ஒரு சில பேர் வயறதில்லை, தோற்று போனாலும் குறையறதில்லை. அப்படி மைக்கை பார்த்தா உணர்றது இந்த மாதிரி இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ சில பேர் சொல்கிறாங்க டிஎம்கே ஓரிட்டட் ஆள் மாதிரி உள்ளவங்க பாஜக தான் அமைச்சிருக்கு அப்படி சொல்லி வேணா அவங்களையும் எதிர்பார்த்தார். ஆனால் ஒன்று, பாஜக இங்கே வந்து வர முடியல. டேரெக்டாக வெஸ்ட் பெங்கால் கூட வந்தாச்சு, பார்டர் ஸ்டேட்டில் இங்கே வர முடியல. அது இவங்க பண்ணி வச்ச கட்டமைப்பு தான் ரைட்டு. இப்போது ஏதோ ஒரு விதத்தில் விஜய் வந்துட்டா. அப்படி பெரிய எம்மாசெலாம் இல்லை, 10 தொகுதியில் ஒன்றும் 10 மாவட்டத்தில் ஒன்றும் இல்லை, வேண்டிய சீட்டு வர முடியல. இப்போ 3 மாதத்தில் போயிடுங்கிறார் யார், ஸ்டாலின். அது எதுக்கு அப்படி? அது கூடி பாருங்கள், ரிசல்ட் வரும்போது டிவியெல்லாம் உடச்சி சேகர்பாபு கூப்பிட்டு இந்த மாதிரி ஏடிஎம்கேயோட பேசி அவங்களாம் தான் எடப்பாடிகிட்ட சொல்லி ஒட்டு கொடுக்குறதா சொல்லி அதில் தான் கொஞ்சம் பேர் போய் வேலுமணி குரூப் இங்கே போய் ஃபுல்லோர் டெஸ்ட்டில் தாவேக்காக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணது. அதுக்கப்புறம் போயிட்டாங்க. ஒரு 4 பேர் மட்டும் சீமானவங்க மட்டும் இது பண்ணிட்டார். இன்றைக்கி இந்த மாதிரி டிவியெல்லாம் உடச்சி அந்த மாதிரி பண்ணி ஆத்திரப்பட்ட மாதிரியும் அவங்க மதர் சொன்ன மாதிரி இல்லை, இப்படி சில பத்திரிகையாளர் இன்றைக்கி குறிப்பிட்றாங்க. நீங்கள் அன்றைக்கே எல்லோரும் மக்களுக்கு இது மாதிரி கரெக்டாக நல்லபடியாக பண்ணியிருந்தா ஏற்கனவே சம்பாதிச்சதெல்லாம் இருக்குது. இந்த கதிகட வேண்டியதில்லை. 2 கட்சி இல்லாமல் அது மக்கள் விரும்பியிருக்காங்க. 2 கட்சி இல்லாமல் ஒன்று வரணும். அது குழப்பம், இந்த அண்ணாமலைக்கு பண்ண குழப்பத்தினால வந்தது விஜய் வந்துட்டு. இல்லாட்டி இப்படியெல்லாம் அவ்வளோ தூரம் கூடி வந்துருக்க முடியாது. சென்ட்ரல் எதிர்பார்த்தது ஒரு 40-50 டிக்கெட் மாதிரி தான் வரும், அதே ஜாஸ்தியாக இருந்தது. அது அவங்களுக்கே ஆச்சரியம். ரைட் வந்தாச்சு. அப்போ இப்போ எல்லாம் வர ஆரம்பிச்சு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா அண்ணாமலை காமன் மேன், அவர் கல்ட்டு ஏதோ சினிமாவில் வந்தனால அவர் அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. இவர் அப்படி இல்லை, அறிவு பொருந்து புள்ளி விவரத்தோடு சொல்லுவார். அதை இன்னும் அடிக்க ஆரம்பித்ததான் தெரியும் உங்களுக்கு. டிஎம்கே அந்த அடி வாங்கிட்டு இருந்தாங்க, இவங்க அடிக்க ஆரம்பித்தது தெரியும் உங்களுக்கு. ஏதாவது சரி இப்போவே எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு சிலதெல்லாம். பட் இன்னும் 3-4 மந்த்ஸ் ஆகும்போது அது ஸ்டாலின் அவரே சொல்கிறார், ஒரு 6 மாதம் போகட்டன்றது 3 மாதம் தாங்காது, இப்போவே இந்த மாதிரி இருக்குன்றார். அவங்க இதில் நடத்தலாம் விட்டாங்க, இது போதைப் பொருள் கடத்தலாம். ஸோ அதை மாதிரி வரும்போது இவருக்கு கிடைக்கும் கையில், அதை வச்சு ஆயுதத்தை கையில் எடுப்பார். அந்த மாதிரி என் மாதம் இது ஓட வரும். இனி என்ன டிஎம்கே ஓட்டெலாம் கூட மாறும், நாமினேட் ஏடிஎம்கே ஓட்டா டிஎம்கே உட்பட மாறும். ஸோ இன்னைக்கு காலமே பார்த்தீங்கன்னா விஜய் இருப்பாப்படி ஒரு பக்கம் அண்ணாமலை தான், வேறு எந்த திராவிடமும் இருக்கும் அவளுக்கு. காங்கிரஸ் எப்படி இருக்குது, ஒப்புக்கு சப்பானி அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்து சேருவாங்க. தடாலடியாக அடிக்க ஆரம்பிப்பார். அவர் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ட்ரைனிங் பண்ணி தான் அப்துல் கலாம் ரிசர்ச் மாதிரி வச்சு ட்ரைனிங் பண்ணி தான் எல்லாம் பண்ணுறாரு. இப்போ உள்ளாட்சிக்கு வருவாங்க. அதில் இன்னொன்று சொல்கிறார் என்னென்னா, லீடர் கிடையாது யாருமே. நானும் ஒரு தடவை தான், லீடர் யாருமே கிடையாது, பீப்புள் தான் லீடர். ஒரு தடவை தான் எல்லான்ற சொல்கிறாரு. ஒரு புதுமையாக முன்னெடுக்கிறாரு. அதாவது யாருமே பார்த்தீங்கன்னா அதோடு சரி, அந்த எம்எல்ஏ தலைவராக இருந்தாலும் எல்லாம் மாறிட்டே இருக்கும், அப்படியே நீரோட போல் போயிட்டே இருக்கும். ஆரம்பிச்சுட்டு அந்த மாதிரி வித்தியாசமானது. இப்போ அவங்க பார்த்தீங்க டைனாஸ்டி பாலிட்டிக்ஸ், தாத்தா பையன் பேரன் அந்த மாதிரி இருக்காது. இந்தியாவிலே முதன்மையாக வேறு மாதிரி கொண்டு வர்றாரு. இப்போ விஜய் இருக்காருன்னா விஜய் இருந்தால் தான் ஓட்டு, அப்படி இல்லை. காமன் மேன் பாலிட்டிக்ஸ் அதுதான். இன்றைக்கி நம்ம இருக்கோம்னா குரூப் ஆஃப் பீப்புள், தலைவர் உட்பட, தலைவர்ல அந்த ஹெட் ஆஃப் த வச்சுக்கோங்க. இது அப்படியே செட்டப் மாற்றிடுவோம். உள்ளாட்சி எம்எல்ஏ எம்பிஎல்லாம் அந்த மாதிரி பல இது அதிரடி நோக்கி கொண்டு போவாங்க. வேறு மாதிரி போகும். ஸோ இன்னையெல்லாம் வந்து மெஜாரிட்டி எந்த கட்சியும் வாங்காது. 20 வருஷம் எவ்வளோ நாளாலும் இந்த மாதிரி தான் வரும்.
இந்த மாதிரி தான் வரும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா இப்போது மம்தா கட்சியை உடஞ்சி 20 பேர் இங்கே வந்துட்டாங்க பிஜேபிக்கு அதிருப்தியாளர் ஆதரவு கொடுக்குறேன்னு. அப்போ 315 ஆயிடுச்சு அவங்களோட பலம். அதுபோக இப்போ இதில் பலவித சட்டசபையிலேருந்து அந்த ராஜ்யசபாலையும் வந்ததுனால அந்த சிஏஏ பல விதமாக இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி வரை செய்கிறது, அதாவது 543 எம்பிலேருந்து 840 50 ஏதோ சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உயர்த்துற டீலிமிட்டேஷன் பில்லு அந்த மாதிரி குறிப்பிட்ட சில பில்கள்லாம் முதல்ல இதாக போச்சு, அது சக்ஸஸ் ஆகலை. இந்த கூட்டத்தொடரில் அதை வின்டர் செஷனில் கொண்டு வந்து அதை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்துடும். அந்த பில்லெல்லாம் முக்கியமான பில்லை இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பில்லெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் இதுவும் 4 முக்கியமான பில்லெல்லாம் இருக்குது, அதை பாஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்குது. ஸோ அங்கே பார்த்து வளர்ந்த ஆர்எஸ்எஸ் பேஸில் அண்ணாமலை கற்றுக்கிட்டதை தனியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரு. காமன் மேன் தான் அப்படிங்கிறதுல கொண்டு போவார். பாப்பா அடுத்தடுத்து. நன்றி.